அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் இருக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னா ரியாலிட்டிய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அமெரிக்கா பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு மேல ஈரான்ல குண்டு போடுறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லங்கிறது இம்ப்ராக்டிக்கல், நடைமுறைக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறதோட மத்திய கமாண்டோட ஹெட் இருப்பார் இல்லையா, அட்மிரல் பிராட் கூப்பர் அவர்கள், அவர் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறார், ட்ரம்ப் அவர்களே இதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்றதை நிறுத்திடலாம். ஏன்னா சைட் ஆஃப் ஹார்மோஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ற அந்த எஃபெக்டிவ்னஸ் பாத்தீங்கன்னா லிமிட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே போய் குண்டுகள்ல போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பயனும் இல்லை. என்ன பண்ணணுமோ அதை பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. விமானப்படையை பயன்படுத்தி செய்யறது அப்படிங்கிறது இனி ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் அட்வைசருக்கு அக்னாலேஜ்மெண்டா பண்ண சென்ட்ரல் கமாண்டோட ஹெட் அட்மிரல் பிராட் கூப்பர் அவர்கள் பண்ண சொல்லிக்கிறார். சிவிலியன் மிலிட்டரி எல்லாம் சேர்ந்து லிமிட் இவ்வளவுதான் அச்சீவ் பண்ணியாச்சு. இந்த மிலிட்டரி ஆக்ஷன்ல அதுவும் குறிப்பா விமானப்படை தாக்குதலை வச்சு எந்த அளவுக்கு நம்ம செய்யணுமோ செஞ்சாச்சு அப்படிங்கிறது போல இவங்க சொல்லிட்டாங்க. இதான் மேற்கு மீடியாக்கள் சொல்றாங்க. ஈரான்லாம் இதை பத்தி எதுவும் சொல்லல, ஈரானோட மீடியாக்கள் சொல்லல, மேற்கு மீடியாக்கள் குறிப்பா அமெரிக்கால இருக்கக்கூடிய நபர்கள் இதை பாத்தீங்கன்னா ஹைலைட்டா பேசிட்டு இருக்காங்க. இதைத்தான் சொன்னா, சும்மா போய் தென்னந்து மரத்துக்குள்ளேயே அடியில அப்புறம் எங்கேயாவது போய் ஏதாவது பேரிச்சம்பழம் இருக்குன்னா அதுல எங்கே பூத்து இருக்கா அப்படிங்கிற போய் குண்டை ஓடுற மாதிரிதான் இது கணக்கு. அதனால இழப்புகள் இருக்கா ஈரானுக்கு அப்படிங்கிறது இல்லை. இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு ஈரான் ரிட்டாலியேட் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க, இந்த பேச்சுவார்த்தையில கொஞ்சம் விட்டு கொடுத்துருப்பாங்க. இது போல விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ அமெரிக்காவோட வான்படை தாக்குதலோட அந்த எஃபெக்ட் முடிஞ்சிருச்சுன்றத அமெரிக்காவே ஒத்துக்கிட்டாங்க. அமெரிக்க படைகளே போதும் முடியல அப்படிங்கறது ஒரு கட்டத்துல ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களே, பரவாயில்ல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் பண்ண காருக்கு தீவு இருக்குல்ல, அங்க குண்டு போடலாம்ல அப்படிங்கிற ஒரு ஏஐ ஜெனரேட்டர் நம்மளா தம்ப்நெயிலுக்கு ஜெனரேட் பண்ணா இவர் ஏஐ ஜெனரேட் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. ஈரானோட தேவ தூதர் கார் கைலாண்டு மேல அட்டாக் பண்ணலாமா அப்படிங்கிறது போல. ரெண்டாவது அவரே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் அமெரிக்காவை சேவ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது போல ட்ரம்ப் சேவ்டு அமெரிக்கா அப்படிங்கறத பண்ணா போட்டிருக்காங்க. ஆமா, தேவரோட அனுமதியோட தேவரோட கட்டளைக்கு இணங்க தேவதூதர் வேலை செஞ்சு அமெரிக்காவை காத்தருள் இருக்கிறார் அப்படிங்கறத மாற்றுகிறார். எதுல இருந்து காப்பாத்திக்கிறார் அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் அதுக்கு கீழே போட்டிருக்காங்க. நம்ம பல தடவை சேனல் கண்டனங்கள் சொல்லியிருக்கிறோம். கண்டனங்கள் இப்பெல்லாம் பேசக்கூடாது, அப்புறம் நாங்க வேற மாதிரி கண்டனங்கள் சொல்ற மாதிரி ஆகி போயிடும். இது போல தேவதூதரை பத்தி இப்பெல்லாம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, ஓகேங்களா? இது அமெரிக்கா அப்புறம் ஈரான்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல என்னன்னா ஈரான் இப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தெஹ்ரான், நாங்க ஈரானோட கேபிட்டல் தெஹ்ரான், ஆளுகின்ற அரசாங்கத்தை சொல்றதுக்கு கேபிட்டலை மென்ஷன் பண்ணுவாங்க. தெஹ்ரான் அப்படிங்கிறவங்க இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல தாக்குதல் பண்றதை கொஞ்சம் நாங்க நிறுத்துறோம். ஏன்னா வாஷிங்டன் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதை நிறுத்திட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் அவங்க மேல அட்டாக் பண்றதை நிப்பாட்டுறோம். ஆனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்க கட்டுப்பாட்டுல தான் அப்படிங்கறதோட பண்ணா அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. முகமது அர்காமினியா அவர் பண்ண யாருன்னா அபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஈரான் ஆர்மி, அர்காம்ரியா பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. ஸோ முகமது அவர்கள் பாத்தீங்கன்னா இது போல ஒரு தரப்புன்னு சொல்லிக்கிறார். ஸோ இங்க ஓரளவுக்கு அமைதியா இருக்கு. இதுல ஒரு நாளைக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா உக்ரைனு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டாங்க. இப்ப அதுக்கு அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் இருப்பா இல்லையா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த உக்ரைன்ல ஒரு பேரசைட் இருக்கு, அதாவது ஒட்டுண்ணி. அவர் சொல்றதை நான் அப்படியே சொல்றேன், நீங்க கோச்சுக்காதீங்க. அவர் அந்த மாதிரி பேசிக்கிறார். உக்ரைன்ல ஒரு பேரசைட் இருக்கு, அதுதான் ஜெலன்ஸ்கி. கீவ்ல உட்காந்துட்டு இருக்காது. அதுக்கான பதில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும், அது எங்கேயும் போயிடாது. கண்டிப்பா பதில் அடிகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கன்னா அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு மிரட்டலை விட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரிட்டாலியேஷன் உக்ரைனுக்கு கண்டிப்பா இருக்கும். காஸ்பியன்ல நீ அடிக்கிறியாப்பா அப்படிங்கறதோட பாத்தீங்கன்னா ஈரான் மிரட்டல் விட்டுருக்காங்க. இதுக்கு ஏற்ப ஈரான் ரஷ்யாவோட இணைஞ்சு அடிச்சாங்களோ இல்ல அவங்களே அடிச்சாங்களோ தெரியல. ஒடசால பாத்தீங்கன்னா அப்படியே குப்பரக்கா உளுந்து ஒண்ணு உள்ள போயிடுச்சு ஒரு வெசல்.
அதுல இருக்கக்கூடிய மாலுமிகளை மீட்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. வெசலை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடிச்சு முடிச்சிட்டு இருக்காங்க கருங்கடல்ல. உக்ரைனுக்கு ஏற்றுமதியே கிடையாது இதுக்கு மேல அப்படிங்கிறது போல, ஏற்றுமதி இறக்குமதியே கிடையாது அப்படிங்கிறது போல சாங்ஷன் போட்டுட்டு இருக்காங்க ரஷ்யா. அது இதுக்கப்புறம் அதிகப்படியா நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம இப்போ உக்ரைன் அப்படிங்கிறதுனால உக்ரைனோட பார்லிமெண்ட் கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்ல பார்லிமெண்ட்ல இருப்பாங்க இல்லையா, ஸோ அவர் வந்து உக்ரைனோட மீடியாக்கள்ல இதெல்லாம் உக்ரைன் லைவ் நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேனல் உள்ள உக்ரைனுக்குள்ள ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய சேனல், போர் சூழல் மார்ஷல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டைம்ல உக்ரைனுக்குள்ள பிராட்காஸ்ட் பண்ணக்கூடிய சேனல்ஸ்ல பொய்யான செய்திகள் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. உக்ரைனுக்கு எதிரான செய்திகள் வர்றதுல பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. உக்ரைனுக்கு ஆதரவான செய்திகள் வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, உக்ரைன்ல இந்த கட்டாயப்படுத்தி ராணுவத்துக்குன்னு இழுத்துட்டு போறாங்க இல்லையா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இறந்துடுறாங்க. ஃப்ரண்ட்டுக்கு போய் இறக்குறதெல்லாம் கிடையாது, ஃப்ரண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க அதிகப்படியா. ஏன்னா ஸ்ட்ரீட் ரெய்ட்ஸ் அப்படிங்கிறதுல அவர் சொல்றாரு, இல்லீகல் டிடென்ஷன்ஸ், அதாவது சட்டத்துக்கு புறம்பா வீதிகள்ல நடமாடக்கூடிய ஆளுங்களை பிடிச்சு ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் ராணுவத்துல இணைக்கிறதுக்காக செய்யறாங்க இல்லையா, அதெல்லாம் பயனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது அப்படி இல்லை. அதுக்கு மாறா வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனைகளை உருவாக்குது. அவங்க முன்களம் ரஷ்யாவோட சண்டை பிடிக்கிறதுக்கு அந்த முன்களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பல நபர்கள் இறந்துடுறாங்க. இது பேரிழப்பா இருக்கு. ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கே இல்ல, ஆயுதங்களை பயன்படுத்தவும் தெரிய மாட்டேது. ஆயுதங்களை பயன்படுத்த தெரியாம முன்களத்துக்கு கொண்டு போகும்போது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பெரும் இழப்புகளை ஏற்படுத்திடுறாங்க. இந்த கண்ணி வெடிகள், இந்த குண்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையெறி குண்டுகள்லாம் வீச தெரியாம அவங்களே குடி போதையில சும்மா இது மாதிரி பண்ணி இறந்துடுறாங்க அப்படிங்கிற செய்திகள் அதிகமா உக்ரைன்ல வருது. நீங்க உக்ரைனோட மீடியாக்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ற நபர்களுக்கு தெரியும். அது இந்த டைம்ல வந்து வேற ஒரு நபரா வெளியே வேற ஒரு நாட்டோட நபரா அது ரொம்ப உள்ள போய் ஆலோசனம்னா சரி வராது. பட் இது போல விஷயங்களா இருக்கு, தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது போல இழப்புகள் அப்படிங்கிறது உக்ரைன்ல அதிகமா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, ரஷ்யா உக்ரைன் பற்றி நம்ம தூக்கி ஓரமா வச்சாலும் மிடில் ஈஸ்டுக்கு வருவோம். ஸோ அந்த இடத்துல போர் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க வந்து ஈரானை சும்மா இல்லாம கையை வச்சு இப்ப அமெரிக்காவே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ உக்ரைன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட்ல ஓரளவுக்கு அமைதி திரும்ப வர மாதிரி இருந்தாலும் அடுத்த ரவுண்ட் எப்பங்க அப்படிங்கிற அனலிஸ்ட் இருந்து கேட்குறாங்க. ஏன்னா கல்ஃப் நாடுகள் தான் அடிக்கிறது ஸ்டாப் பண்ணிக்கிறாங்களே தவிர இந்த குர்தின மக்களை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருந்து கிளம்பி போய் சிட்டி ஆஃப் கோயா அப்படிங்கிற பகுதியில குர்திஸ்தான் ரீஜியன் ஈராக் வடக்கு ஈராக்ல குர்திஸ்தானோட வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதியில தாக்குதல் நடத்தியிருக்கு, இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு, வெடி விபத்துகள் கேட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள். இது போல அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவோட ராணுவமும் இருப்பாங்க. அமெரிக்காவோட சிஐஏ ஏஜென்ட்ஸ், உளவாளிகள் எல்லாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல அடிக்கிறாங்க, இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அமெரிக்காக்கு எதுவும் பெனிஃபிட்டா கிடைக்கல. இருந்தும் ஏன் அமெரிக்கா தாக்குதலை கைவிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனம் பெருமளவுல டிப்ளீட் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரேடார், ஆர்மி அது போச்சு இது போச்சுன்னு சொல்றாரு. அதெல்லாம் அவங்க நாட்டுக்கே போயிடுச்சுன்னு சொல்றாரோ ஒருவேளை, அதனாலதான் இவங்க நிறுத்திட்டாங்களோ அப்படிங்கிறது போல கேள்வி கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. அனலிஸ்ட் இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் அது போல இருக்கும். மேற்கு மீடியாக்கள், குறிப்பா அமெரிக்க மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, தாடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பெருமளவுல தீர்ந்துருச்சு. தாடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 360 தான் இருந்துச்சு, 190ல இருந்து 290 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க, ஆல்ரெடி தீர்ந்தது. அதுவே 80% முடிஞ்சிருச்சு. அடுத்தது PAC-3 ரக இன்டர்செப்டார்ஸ்ல இருக்கும்ல, அதெல்லாம் 410 SM-3 இன்டர்செப்டார்ல 410 தான் இருந்தது. அதெல்லாம் 130ல இருந்து 230 முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். இப்ப பேட்ரியாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2330 இருந்தது, 1060ல இருந்து 1430 கிட்ட தீர்த்துட்டாங்க. 61% தீர்ந்துருச்சு. ஸோ இது போல அதிகப்படியா தீர்ந்துகிட்டே இருக்கு. ரெண்டாவது, அமெரிக்கா தோராயமா 1000 டாமஹாக் க்ரூஸ் மிசைல்கள், 1100 JASSM அப்படிங்கிற மிசைல்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்கலாம். இதுல ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் பண்றதுக்காக PRSM சொல்லுவாங்களே, அது 40ல இருந்து 70 கிட்ட பயன்படுத்தி இருக்கலாம்.
ஸோ அதிகப்படியான ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா தீந்துகிட்டே இருக்கு. இதனால அமெரிக்கா இந்த தாக்குதலை கைவிட்டு ஈரானோட ஒரு இணக்கமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிராந்தியத்துல ஈரானை அங்கீகரிக்கிறதுக்கு, ஈரான் கேட்கக்கூடிய அந்த விஷயங்களை அங்கீகரிக்கிறதுக்கு அமெரிக்காவோட மனம் மாற்றங்கள் இதுவே ஒரு காரணமா இருக்கலாம். வரக்கூடிய காலங்கள் ட்ரம்ப் அவர்களும் ஈரானும் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா மேற்கு நாடுகள் தானேப்பா அவங்கெல்லாம் வல்லரசு நாடுகள் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002 இருந்து இப்ப இருக்கக்கூடிய growth எடுத்து பார்த்தா யூகேலாம் 801% கடன்ல இருக்காங்க. பப்ளிக் டெப்ட். அமெரிக்கா 557%. அது அமெரிக்கா கணக்கு தனி. ஆனா 2002 இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா இருக்கலே திவாலா ஆகுறது யூகே. அடுத்தது யுஎஸ். அடுத்த லிஸ்ட்ல பிரான்ஸ் 285. அடுத்து ஜெர்மனி 125. இந்த அளவுக்கு கடனாளி நாடுகளா வந்து பாத்தீங்கன்னா வல்லரசு நாடுகள் மாறிட்டு இருக்காங்க. இந்த G7 நாடுகள் அப்படிங்கிறது வல்லரசு நாடுகள் அப்படிங்கறது போக அதிக கடன் வாங்கி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த G7 நாடுகள் அப்படிங்கிறதுக்கு பேர் வாங்கிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வரும். இந்த அளவுக்கு கடனாளியா இருக்கக்கூடிய நாடுகள் ரிசெஷனுக்குள்ள என்டர் ஆகிறது அறிவிக்கிறது மட்டும்தான் பாக்கி. அதிபரா இருக்கிறவங்க கையாடல் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ அப்படி இப்படின்னு தப்பி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல கண்டிப்பா ரிசெஷன் தான் இந்த நாடுகள். இத மீண்டு வரவே முடியாது. ஏன்னா ஈரானும் தோக்கடிக்க முடியல, ரஷ்யாவையும் தோக்கடிக்க முடியல. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் ரிசெஷன்ல என்ட்ராயே தீரும் அப்படிங்கறதோட சொல்றாங்க. அது போல ஒரு சூழ்நிலைனா வருத்தம் தான். இந்த ஒரு காரணத்தினால கூட மேற்கு நாடுகள்னால ஈரானை எகெயின்ஸ்டா வந்து பண்ண எதுவும் செய்ய முடியல. அதனாலதான் அமெரிக்காவோட பின்வாங்குதலுக்கான மிக முக்கியமான காரணமான்ற கேள்விகள் இருக்கு. ஆனா இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹவுதி, சவுதி இவங்க 2 பேரும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா அமெரிக்காவை பார்த்து கொஞ்சம் அவங்க பாடம் கத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையில சண்டைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசினாங்கன்னா சுமூகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் பெருமளவுல இழப்புகளை ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உட்காந்து பேசி எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாம போயிடும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா துருக்கியோட ட்ரோன்கள், உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் யமன் ஹவுதிஸ்குள்ள ஏவி இருக்காங்க. அதை வந்து பண்ண யமன் ஹவுதிஸ் சுட்டு தள்ளிட்டாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யமன் ஹவுதிஸ்ங்கிறது வந்து பண்ண டாப் நாச்சா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. யமன் ஹவுதிஸோட வான் தடுப்பு சாதனம் அமெரிக்காவை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கே, ஈரானோடதும் யமன் ஹவுதிஸோடதும். ஏன்னா அதிகமான ட்ரோன்கள் இதெல்லாம் அமெரிக்காவோடதையே சுட்டு வீழ்த்துது அப்படிங்கும் போது, விமானங்கள் ஹெலிகாப்டர்லாம் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க அப்படிங்கும் போது, F-35 வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு அப்படிங்கறத அமெரிக்காவே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்குன்ற போது அவங்க கிட்ட வாங்கலாமான்னு பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா யோசனைகள் இருக்கிறதாவும், நாங்க உங்ககிட்ட கேட்கறதா வெளியே சொல்லாதீங்க அப்படிங்கிறது போல டீலிங் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டது. ஏன்னா சாகித் ட்ரோன்கள் யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாங்குறோம்னு சொல்லாதீங்க, ஆனா உங்ககிட்ட நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது போல ஒப்பந்தங்கள் போட்டதா நம்ம ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தொழில்நுட்பம் ஈரான் கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு சில நாடுகள் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த பூமியில நடக்க போகுது. ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா காய் நகர்வுகள் இருக்கு. அது ஏற்ப வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவுல ஓரளவுக்கான தகவல் பார்த்திருப்போம். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், மறக்காம சொல்லிடுங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.